சிலபஸ்ல வந்து there are 10 units. அதுல each unit has 10 subunits. So first வந்து jurisprudence. ஸோ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட். ஏன்னா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபார்ம்ஸ் த பேஸ். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபார்ம்ஸ் த பேஸ். இப்போ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, we study about the philosophy about law. What is law? லானா என்ன? சோர்சஸ் ஆஃப் லா. லா எதுல இருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஸோ லா திடீர்னு ஒரு நாள் உலகத்துல வரல. லா அப்படிங்கிற கான்செப்ட் திடீர்னு ஒரு நாள் உலகத்துல வரல. ஸோ லாக்குன்னு சோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ். பீப்புள் வந்து when they started living together, ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறப்போ ஒரு சில பிராக்டிசஸ் அடாப்ட் பண்றாங்க. அந்த பிராக்டிசஸ் என்ன ஆகுது? போக 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 ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கஸ்டமா மாறுது. அந்த கஸ்டம் என்ன ஆகுது? அப்படியே லாவா மாறுது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ சப்யூனிட்ஸ் பாருங்க, நேச்சர் அண்ட் சோர்சஸ் ஆஃப் லா ஃபர்ஸ்ட் சப்யூனிட். செகண்ட் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். வாட் இஸ் அ ஸ்கூல் அப்படின்னா, சி தெர் ஆர் திங்கர்ஸ். அதாவது லா பத்தி கருத்து சொன்ன நிறைய திங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே தே டோன்ட் ஹாவ் அ சிமிலர் ஒப்பீனியன். அதாவது ஒரே மாதிரி அவங்க சொல்லல. அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரிங் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இஃப் யூ டேக் ஆஸ்டின், பென்தம், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. இந்த ஜூரிஸ்ட் எல்லாருமே just a minute. இந்த ஜூரிஸ்ட் எல்லாருமே they had certain ideas. ஸோ சிமிலரான ஐடியாஸ், சிமிலரான தாட்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து கிளாசிஃபை பண்றோம். ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். ஸோ தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல். அனலிட்டிக்கல் ஸ்கூல், historical school, sociological school, realism, realist school, philosophical school. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூலுக்குன்னு சில குரூப் ஆஃப் திங்கர்ஸ் இருப்பாங்க, பிலாசபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அனலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு ஆஸ்டின் இருக்காரு, அனலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு பென்தம் இருக்காரு, அனலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு கெல்சன் வருவாரு. ஸோ இதெல்லாம் நீங்க லா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இப்போ யூஜிசி நெட்டுக்காக படிக்கிறப்போ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ், அதுல சேர்ந்த எம்சிக்யூஸை பார்க்க போறோம். அதுக்கடுத்து லா அண்ட் மொராலிட்டி. லாக்கும் மொராலிட்டிக்கும் உள்ள கனெக்ஷன். தென் கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அதுக்கடுத்து லீகல் பர்சனாலிட்டி. வாட் இஸ் லீகல் பர்சனாலிட்டி? தென் ப்ராப்பர்ட்டி, ஓனர்ஷிப், பொசஷன், கான்செப்ட் ஆஃப் லயபிலிட்டி, law, poverty and development, global justice, modernism and postmodernism. இதுல ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா எம்சிக்யூஸ் வரும். லாஸ்ட் 4 யூனிட்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். பட் ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ் வந்து நம்ம தரவா இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இயர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர்ல கான்ஸ்டிடியூஷன் தான் நிறைய வரும். ஸோ 10 சப்யூனிட்ஸ் இருக்குது. இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
preamble, fundamental rights and duties, directive principles of state policy. இது வந்து most important. இப்போ ஆர்டிக்கல் 12 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிக்கல் 12 ஸ்பீக்ஸ் அபவுட் வாட்? ஆன்சர் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. எஸ். ஸோ ஓகே, எதெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்குள்ள வரும் ஆர்டிகல் 12ல? எதெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்குள்ள வரும்? லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட், அப்புறம் தென் எக்ஸிக்யூட்டிவ், other authorities, legislature, executive, local government and local authorities, other authorities. Okay, so இந்த ஆர்டிகல் 12ல நம்ம படிக்கிறப்போ இந்த ஆர்டிகிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது சம்பந்தமான இம்பார்ட்டன்டான கேஸ் லாஸ், எல்லா கேஸ் லாஸையும் படிக்க தேவையில்லை, இம்பார்ட்டன்டான கேஸ் லாஸை படிக்கணும். இதுல படிச்சதை நம்ம எம்சிக்யூல அப்ளை பண்ண பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம பண்ண போற அப்ரோச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப், யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்ல கான்ஸ்டியூஷன் லால இருந்து வர்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு நெக்லிஜிபிள் பார்ட் தான். இதுல இருந்து நாட் மோர் தென் 3 கொஸ்டின்ஸ் வந்தாலே பெரிய விஷயம். பட் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு மேஜர் சங்க் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஆஃப் லேட்டா நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ஆன்சர் பண்றீங்களா சாட் பாக்ஸ்ல? எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ரிமூவல், ஹவு எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ரிமூவ்ட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன்? election commissioner is removed on the recommendation of the chief election commissioner. ஓகேவா? இம்பீச்மெண்ட் கிடையாது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் த சேம் மேனர் அண்ட் கிரவுண்ட் ஆஸ் தட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸ்ல தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எலெக்ஷன் கமிஷனர்னு வந்தப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணாலே போதும், எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணிடலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாலே போதும், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஓகே, அதுக்கடுத்து நேச்சர், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த இதுல ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் ஏற்கனவே அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா மேம்? அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லா. இன்டர்நேஷனல் லாவோட டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் பேசிஸ்.
ஸோ ஒரு 10 டெஃபினிஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்க்கு அண்ட் சோ ஆன். ஸ்டார்க்கோட டெஃபினிஷன் அந்த மாதிரி ஒரு 10 ஸ்காலர்ஸோட டெஃபினிஷன் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லாவோட சோர்ஸை வந்து எந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்கலாம்? ஆர்டிக்கல் ஆஃப் விச் ஆர்கன், விச் ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் எந்த ஆர்கனோட பேஸ் பண்ணது? ஓ, லாஸ்ட் நெட் ஃபார் பிஹெச்டி ஒன்லியா? ஓகே ஓகே. இன்டர்நேஷனல் லாவோட சோர்சஸ் எந்த ஆர்டிக்கல்னு சொல்லுங்க. ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆஹா, இன்டர்நேஷனல் லாவோட சோர்சஸ் எதுல இருந்து வருதுன்னா ஆர்டிகல் 38 ஆஃப் த ஐசிஜியோட ஸ்டாட்யூட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட அந்த டாக்குமெண்ட். அதுல ஆர்டிகல் 38ல இருந்து தான் இன்டர்நேஷனல் லாக்கு இதெல்லாம் சோர்சஸ் அப்படிங்கிறது வருது. அதுக்கடுத்து ரெகக்னேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ், நேஷனாலிட்டி, எக்ஸ்ட்ரடிஷன் அண்ட் அசைலம், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்கன்ஸ், செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட 6 ஆர்கன்ஸ் சொல்லுங்க. 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்டான 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் சொல்லுங்க. ஓ, யூ ஆர் வெரி வீக் இன் இன்டர்நேஷனல். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். ஸோ என்னன்னா இந்த 3 சப்ஜெக்டும் தான் நமக்கு கோரை ஃபார்ம் பண்ணும். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா. இந்த 3 தான் வந்து நமக்கு கோர். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம சிலபஸை கவர் பண்றப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா, கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐஹெச்எல். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்னா சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, நேஷனாலிட்டி, எக்ஸ்ட்ரடிஷன், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். மற்ற டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்க மாட்டாங்க. இப்போ லா ஆஃப் கிரைம்ஸ், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரிமினல் லயபிலிட்டி, ஆக்டஸ் ரியஸ், மென்ஸ் ரியா, இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல்ஸ். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம், அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டெம்ப்ட், இதுவும் வந்து பிரின்சிபல்ஸ். ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லுங்க. ஒன் எக்ஸெப்ஷன் ஐபிசியில மென்ஷன் பண்ணிருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன், ஐபிசி ஆர் இப்ப இருக்கிற பிஎன்எஸ்ல கூட ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன். நம்ம இது வரைக்கும் ஐபிசி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் வந்து அவங்க சிலபஸ்ல அபிஷியலா அப்டேட் பண்ணல, ஐபிசி தான் படிக்கணும். எனி ஆக்ட் டன் பை சைல்டு அண்டர் 7 இஸ் நோ அஃபென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன கேஸ் லாஸ் இருக்கு, என்ன செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம படிக்க போறோம். அப்புறம் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட், அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, and offenses against women and children, drug trafficking, counterfeiting, offenses against public tranquility, theories and kinds of punishments, compensation to the victims of crime. So punishment ஓட theories தெரியுமா? படிச்சிருப்பீங்க, சும்மா சாட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. What are the theories of punishment?
ரெட்ரிபியூட்டிவ் தியரி. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவா, டெட்டரண்ட் தியரி, ரெட்ரிபியூட்டிவ் தியரி, ரீஃபார்மேட்டிவ் தியரி. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் விக்டிம்ஸ்க்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ காம்பன்சேஷன் டு த விக்டிம்ஸ் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்க. லா ஆஃப் டார்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். ஏன்னா இதுல வந்து நோ பேர் ஆக்ட், எந்த பேர் ஆக்டும் இல்லை. நீங்க செக்ஷன்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. ஒன்லி கான்செப்ட்ஸ் அண்ட் கேஸ் லா. நேச்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டார்ட். டார்ட்டோட நேச்சர் என்ன, டெஃபினிஷன் என்ன, இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 5 டெஃபினிஷன்ஸ் இருக்கும் அட் த மேக்ஸ். அதை படிச்சா போதும். இது எல்லாமே வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களுடைய கான்செப்சுவல் கிளாரிட்டி மட்டும்தான் டார்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல, டெஃபினிஷன்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம். இது சம்பந்தமான செக்ஷன்ஸ் படிச்சாலே போதும், மோர் தென் எனஃப். அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் கொஞ்சம் பெரிய ஆக்ட், பட் அவங்களே கொடுத்துட்டாங்க நோ ஃபால்ட் லைபிலிட்டி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ட்ரிபுனல். ஸோ இது ரிலேட்டடான செக்ஷன்ஸ் கேஸ் லாஸ் படிச்சா போதும். அண்ட் அகைன் காம்படிஷன் ஆக்ட்ல prohibition of certain agreements, abuse of dominant position and regulation of combinations. இப்போ இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்களே கொடுத்துட்டாங்க. எந்த ஆக்ட்ல நம்ம என்ன பர்டிகுலர் செக்ஷன் படிக்கணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம போக தேவையில்லை. இதை நம்ம ஈஸியா ஒரு 1 டேல முடிச்சிடலாம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம். இப்போ கமர்ஷியல் லா. ஸோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் கான்ட்ராக்ட். கமர்ஷியல் ஆனாலே பேசிக்கா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து உள்ள வந்துருது. அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அதுக்கப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், கம்பெனி லா, இதெல்லாம் வந்துருது. ஸோ கம்பெனி லா வந்து ரொம்ப வாஸ்ட். ஆனா இவங்க கொடுத்துட்டாங்க இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி, ப்ராஸ்பெக்டஸ், ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ். ஸோ இது ரிலேட்டடான செக்ஷன்ஸை நம்ம பார்த்தா போதும். அதுக்கடுத்து டைரக்டர்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ், இதையும் நம்ம பார்த்துக்கணும். தென் ஃபைனலா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அண்ட் வாட் ஆர் த கேஸ் லாஸ். ஸோ இது எல்லாமே பார்க்கறத விட நமக்கு என்ன முக்கியம்னா எம்சிக்யூ சால்விங் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு கான்செப்டை எம்சிக்யூல அப்ளை பண்ண போறீங்க, இதுதான் வந்து டெஸ்டே. அதுக்கடுத்து ஃபேமிலி லா, சோர்சஸ் ஆஃப் ஃபேமிலி லா அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபேமிலி லா, மேரேஜ், டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ். ஸோ இதுல வந்து அவங்க ஹிந்து மேரேஜா முஸ்லீம் மேரேஜா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி படிக்கணும். அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மேட்ரிமோனியல் ரெமடிஸ், டிவோர்ஸ், தியரிஸ் ஆஃப் டிவோர்ஸ், சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இது சம்பந்தமான கேஸ் லாஸ், ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரின் டிக்ரீஸ் இன் இந்தியா அண்ட் மேரேஜ் ஆன் டிவோர்ஸ். அதாவது ஃபாரின் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். இப்போ யூஎஸ்ஏல ஒரு கப்பலுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்தியால ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா, ரெகக்னைஸ் பண்றதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு, ஸோ அதெல்லாம் படிக்க போறோம். மெயின்டெனன்ஸ், டோவர், ஸ்ரீதன், அடாப்ஷன், கார்டியன்ஷிப், அக்னாலஜ்மெண்ட், சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நமக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு. மோஸ்ட்லி ஹிந்து ஆக்ட்ஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட்,
ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதுக்கடுத்து இஸ்லாமிக் லாஸ்ல இருந்து நமக்கு வரும். வில்லு, கிஃப்ட், வக்ஃப், ஃபைனலி யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல? சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ், ஆர்டிகல் 44. அவங்க சிலபஸ்ல 1986ன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1986ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, 2019 கன்சியூமர் ஆக்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஸோ அவங்க மாத்துற வரைக்கும் நம்ம ரெண்டையும் படிச்சுதான் ஆகணும். பட் அதுல ஒன்றும் அவ்வளோ வாஸ்ட் அவங்க கொடுக்கல. சி, என்ன டெஃபினிஷனு, என்ன ரைட்ஸ், என்ன ரெட்ரஸல் மெக்கானிசம், என்ன சேஞ்ச் ஆயிருக்குது 1986ல இருந்து 2019ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, அதை படிச்சுக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஎன்எஸ்ல இருந்து, அதாவது ஐபிசில இருந்து பிஎன்எஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, என்ன பனிஷ்மெண்ட் புதுசா ஆட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. ஐபிசில இல்லாத ஒரு பனிஷ்மெண்ட் பிஎன்எஸ்ல ஆட் ஆயிருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் அது? கம்யூனிட்டி சர்வீஸ். எஸ், வெரி குட். மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். என்விரான்மெண்ட்னா என்ன, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன? இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே ஈகாலஜி, நீச், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துடும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இந்த பொல்யூஷனை எங்கெங்கெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் லா அண்ட் யூஎன் கான்ஃபரன்சஸ். ஓகே, இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் லால ஃபர்ஸ்ட் மேஜர் கான்ஃபரன்ஸ் எது? ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவில் ஒரு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. ஸ்டாக்ஹோம் 1972 ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்னா சேர்றாங்க. அதுக்கப்புறமா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த 1972 ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவில் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் பத்திலாம் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அண்ட் வாட் ஆர் அதர் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்? என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் இன் இந்தியா. இஐஏ, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய கேசஸ் வருது ரீசெண்டா. வனசக்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வனசக்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இப்ப ரீசெண்டா வந்த கேஸ். இல்லையா? ஓகே, அந்த அந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், எதுக்கு அத சொன்னீங்க? என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு அந்த இயரே 1972லயே. தென் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. அதுல என்விரான்மெண்டோட டெஃபினிஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதெல்லாம் இருக்கு. ஓகே, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், என்ஜிடி. ஸோ என்ஜிடில இருந்து தனியாவே உங்களுக்கு ஒரு டாபிக் வரும். என்ஜிடி ஆக்ட தரவா படிச்சு வச்சிருக்கணும். அண்ட் கான்செப்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ், செகண்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ்னு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம படிக்கணும். எப்படி வந்து ஹியூமன் ரைட்ஸ் டெவலப் ஆச்சு? ஹவு டிட் ஹியூமன் ரைட்ஸ் எவால்வ்?
ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா நம்ம எந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிங்கு கிட்ட இருந்து மக்கள் வந்து சில ரைட்ஸை வாங்கியிருப்பாங்க. எனி ஐடியா? மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்னா கார்ட்டா. ஓகே. குரூப் ரைட்ஸ். உமனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, சில்ட்ரனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு என்ன ரைட் இருக்கு, எல்டர்லி பர்சன்ஸ்க்கு என்ன ரைட் இருக்கு, மைனாரிட்டிஸ்க்கு என்ன ரைட் இருக்கு, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு என்ன ரைட் இருக்கு. இப்போ ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியால ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வாட் ஆர் த மெக்கானிசம்ஸ்? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC, National Commission for Minorities, National Commission for Women, National Commission for Scheduled Castes, National Commission for Scheduled Tribes, National Commission for Backward Classes. Okay. இந்த பாடிஸ்க்கோ என்ன டிஃபரன்ஸ்? இந்த ரெண்டு பாடிஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? National Commission on Scheduled Caste and Scheduled Tribes, National Commission of other backward classes-க்கும் NHRC-க்கும் NCM-க்கும் NCW-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேசிக்கா என்ன டிஃபரன்ஸ் அவங்க இந்த பாடிஸ்க்குள்ள? எஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதெல்லாமே வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். NHRC, NCM, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எல்லாமே ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கு பேசிக்லி கான்செப்ட்ஸ்ல கிளாரிட்டியா இருக்கீங்க. ஓகே. சிலபஸ் அடுத்து வந்து யூனிட் 9, intellectual property rights and information technology law, concept and meaning of intellectual property, theories of intellectual property. இதெல்லாம் ஒன் டேல முடிச்சிடலாம். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், ட்ரிப்ஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். காப்பி ரைட் அண்ட் நெய்பரிங் ரைட்ஸ். ஸோ இதுல இந்த சப்ஜெக்ட் மேட்டர், லிமிடேஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அண்ட் ரெமெடிஸ் இதெல்லாம் படிச்சா போதும். ஸோ இந்த சிலபஸ்ல என்னென்ன பர்டிகுலர் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சா போதும். அண்ட் லா ஆஃப் பேட்டன்ட். பேட்டன்ட்னா என்ன, பேட்டன்டபிலிட்டினா என்ன, வாட் இஸ் த ப்ரொசீஜர், லிமிடேஷன்ஸ், எதுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம பேட்டன்ட் வாங்க முடியாது, எதுக்கெல்லாம் வந்து பேட்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, அண்ட் எக்ஸப்ஷன்ஸ், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அண்ட் ரெமெடிஸ். எல்லாத்துலயுமே ரெமெடிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா, சைபர் கிரைம், பெனால்டிஸ் அண்ட் அட்ஜுடிகேஷன். ஸோ இதுல இங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட்ஸ் படிச்சா போதும். டிஜிட்டல் சிக்னேச்சர், எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த டாபிக்ஸை கவர் பண்ணா போதும். ஃபைனல் இது வந்து கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா, ஃபைனல் யூனிட் வந்து இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். நம்ம இந்தியாவை வந்து மற்ற கண்ட்ரிஸோட கவர்னன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். கம்பேரிட்டிவ் லா, வாட் ஆர் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், பிரசிடென்ஷியல் அண்ட் பார்லிமெண்ட்ரி, யூனிட்டரி அண்ட் ஃபெடரல், இதெல்லாம் கம்பேர் பண்ண போறோம். பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்னா என்ன, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னா என்ன, யூனிட்டரினா என்ன, ஃபெடரல்னா என்ன, மாடல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், USA, கனடா, இந்தியா, ரூல் ஆஃப் லா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், independence of judiciary, systems of constitutional review,
அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியால எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், யூஎஸ்ஏல எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சவுத் ஆப்பிரிக்கால எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து பாரோ பண்ணிருக்கோம்? கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து பாரோ பண்ணிருக்கோம்? எஸ், சவுத் ஆப்பிரிக்கா. எஸ், வெரி குட், சவுத் ஆப்பிரிக்கா. ஆம்புட்ஸ்மன், ஸ்வீடன், யூகே அண்ட் இந்தியா. ஓபன் கவர்மெண்ட் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த கண்ட்ரீஸ்ல வந்து ஓபன் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்குது, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பப்ளிக் கிடைக்குது, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி படிக்க போறோம். அண்ட் ஓகே, அவ்வளவுதான். இப்போ கட் ஆஃப் ட்ரெண்ட். சோ நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க இந்த தடவை லாஸ்ட் டைம் எழுதுனப்போ? ஓகே, 154. ஓகே. சோ நீங்க எந்த கேட்டகரின்றத பொறுத்து கட் ஆஃப் மாறும். உங்களுக்கு வந்து ஜேஆர்எஃப் வேணும் அப்படின்னா, நீங்க அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அபவ் 210 எடுக்கணும். 210 அண்ட் அபவ் எடுத்தாதான் கிடைக்கும். ஓபிசியா இருந்தீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு 200 அண்ட் அபவ், 200 அண்ட் அபவ் கம்பல்சரி. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பா 200 அண்ட் அபவ் எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். ஸோ மற்ற கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். ஸோ உங்க ஸ்கோரை பூஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன இன்டர்நேஷனல் லா, கான்ஸ்டிடியூஷனல் லா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இந்த மூணுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எடுத்துடலாம். ஜேஆர்எஃப் எடுக்கணும்னா கூட நீங்க சில யூனிட்ஸை டார்கெட் பண்ணணும். கமர்ஷியல் லா, லா ஆஃப் டாட்ஸ், லா ஆஃப் கிரைம்ஸ், ஃபேமிலி லா. ஓகே, யூனிட் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப பாருங்களேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் யூஜிசி நெட் லா டிசம்பர் 2013ல இருந்து ஜூன் 2025 வரைக்கும் எந்த யூனிட்ல? கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால. ஸோ மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து இங்க இந்த பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்து தான் வருது. பாருங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷனை. ஸோ எப்பவுமே ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இடம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை வந்து டிவோட் பண்ணணும். எந்த சப் யூனிட், இந்த யூனிட்ல எந்த சப் யூனிட்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத பார்க்கணும். சில சப் யூனிட்ல பாருங்களேன், கொஸ்டின்ஸே இருக்காது, ஆல்மோஸ்ட் நில். எப்போவாது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இது வந்து ஒரு வயசான டிசிஷன் கிடையாது. அதே மாதிரி தான் மற்ற டாபிக்ஸ்க்கு. ஸோ இந்த டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லேப்டாப்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணி லைவ் கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிடும் உங்களுக்கு. அண்ட் வந்து லைவ் கிளாஸ் செக்ஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வித்தின் 3 ஹவர்ஸ் செஷன் முடிஞ்சு வித்தின் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கும். பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஒன்லி ஃபார் என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ், என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டவுன்லோடபிளா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய பர்சனல் சேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ல இருக்கிற பர்சனல் சேட் ஆப்ஷனை.
இப்போ ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து ஒரு டாபிக் வந்து நடத்துறேன். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு டாபிக் நடத்துறேன். அந்த டாபிக் நடத்திட்டு உங்களை எம்சிக்யூ சால்வ் பண்ண வைக்கிறேன். சால்வ் பண்ணி முடிச்ச உடனே நீங்க கமெண்ட் அந்த சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃபீட்பேக். ஓகே மேம். பிரசன்டேஷன் தெரியுதா மேம்? பிரசன்டேஷன் விசிபிளா இருக்கா? ஓகே மேம். இப்போ இந்த கண்டிஷன் அண்ட் வாரண்டி இன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இந்த கண்டிஷன் வாரண்டி இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா சொல்லுங்க, வேற டாபிக் எடுக்கிறேன். தெரியாதுன்னா இந்த டாபிக்கே இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இல்ல இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒய் ஸ்டார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் சார் வெரி வேக் ஒன். இல்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓகே, இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி தான். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறதுக்கு தான். ஓகேவா? ஓகே, நோ ஐடியா இல்ல உங்களுக்கு. ஓகே, நான் சொல்லித்தரேன். அப்போ ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வேகா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு செல்லர் இருக்கிறாரு, ஒரு பையர் இருக்கிறாரு. செல்லர் வந்து கூட்ஸ் செல் பண்றாரு, பையர் வந்து செல்லர் கிட்ட மணியை கொடுக்குறாரு. ஆடிபிளா இல்லையா? ஒரே நிமிஷம் இருக்கு. ஹலோ, இப்போ கேக்குதா மேம்? ஓகே. ஒரு செல்லர் இருக்கிறாரு, ஒரு பையர் இருக்காரு. பையர் வந்து மணி கொடுக்குறாரு, செல்லர் வந்து கூட்ஸை வந்து சப்ளை பண்றாரு. இப்ப பாருங்களேன், இந்த ஒரு சேல் இருக்குல்ல, ஒரு சேல் வந்து அந்த ஒரு சேலை வந்து நம்ம பேசிக்கலி என்னன்னு சொல்லலாம்? லீகலி என்னன்னு சொல்லலாம்? இத வந்து நார்மல் பீப்புள் வந்து ஒரு சேல்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனை ஒரு சேல்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இத லீகலா சொல்லணும்னா எப்படி சிம்பிளா சொல்லலாம்? இப்போ நீங்க வந்து மணி கொடுக்குறீங்க, செல்லர் வந்து உங்ககிட்ட ஒரு காரை விற்கிறாரு. இத என்னன்னு சொல்லலாம்? ஒரு காரை செல் பண்றாரு. இத லீகலா நம்ம என்னன்னு சொல்லலாம் இந்த டிரான்சாக்ஷனை? சேல் ஃபார் கன்சிடரேஷன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா கான்ட்ராக்ட். ஓகேவா? ஒரு சேல் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு கான்ட்ராக்ட். பேசிக்கலி இட் இஸ் அ கான்ட்ராக்ட். அதான் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் சொல்லுது. இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து நமக்கு சேல் இஸ் அ கான்ட்ராக்ட்னு சொல்லுது. அதுல இருக்கிற ரெண்டு கான்செப்ட் தான் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. கண்டிஷன் அண்ட் வாரண்டிங்கிறது அதுல இருக்கிற ரெண்டு கான்செப்ட் தான். இப்போ
ஒரு பையர் இருக்கிறாரு, ஒரு செல்லர் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பையர் வந்து மணியை கொடுப்பாரு, செல்லர் வந்து அதுக்கான குட்ஸை கொடுப்பாரு. இப்போ ஒரு கார்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பையர் என்ன பண்றாரு, தனக்கு என்ன தேவைன்னு ஸ்பெசிபிகேஷன்ஸ் சொல்லுவாரு. எனக்கு என்ன தேவை அப்படின்னு ஸ்பெசிபிகேஷன்ஸ் சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டீசல் கார் வேணும் அப்படின்னு சொல்றாரு. கார்ல வந்து சீட்டு கவர் வந்து இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, ஒரு பர்டிகுலர் கலர் சொல்றாரு. செல்லர் வந்து அதுக்கு அக்ரி பண்றாரு. நான் வந்து நீங்க கேட்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸை நான் தரேன் அப்படின்னு அக்ரி பண்ணி என்ன பண்றாரு, இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. இப்போ செல்லர் வந்து அக்ரி பண்றாருல, இந்த பையரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு செல்லர் அக்ரி பண்ணி என்ன பண்றாரு, இந்த சேலுக்கு ஒத்துக்கிறாருல. இந்த செல்லர் அக்ரி பண்றாருல, இது வந்து ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ்க்கு பேர் என்னன்னா ஸ்டிப்புலேஷன். இந்த ப்ராமிஸ்க்கு பேர் என்ன? ஸ்டிப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு செல்லர் கிட்ட லேப்டாப் வேணும்னு கேக்குறீங்க. எனக்கு வந்து ஆப்பிள் தான் வேணும்னு கேக்குறீங்க, ஆப்பிள் மேக் புக் தான் வேணும்ட்டு. செல்லர் என்ன பண்றாரு, எஸ் ஐ வில் சப்ளை ஆப்பிள் மேக் புக்னு சொல்றாரு, அக்ரி பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ செல்லர் மேக் பண்ற ப்ராமிஸ் வந்து ஸ்டிப்புலேஷன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? வாட் இஸ் ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிறது புரியுதா? ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ செக்ஷன் 12 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இதுலதான் கண்டிஷன் அண்ட் வாரண்டியை பத்தி சொல்றாங்க. கண்டிஷன் அண்ட் வாரண்டியை பத்தி இப்போ செக்ஷன் 12ல சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, a stipulation in a contract of sale with reference to goods which are the subject thereof may be condition or a warranty. அதாவது ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிறது ப்ராமிஸ். பையர் வந்து இங்க என்ன கேட்கிறாரு, இதை உங்களால ரீட் பண்ண முடியுதா? சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. பையர் என்ன கேட்கிறாருன்னு உங்களால ரீட் பண்ண முடியுதா? Are you able to read it? ஓகே. பையர் என்ன கேட்கிறாரு, ஐ வாண்ட் a diesel car for long distance travel with yellow seat covers. ஓகேவா? செல்லர் என்ன சொல்றாரு, this is a yellow car and it has yellow seat, this is a diesel car and it has yellow seat covers. So ப்ராமிஸ் பண்றாரு. So செல்லர் வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ், இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணி ப்ராமிஸ் பண்றாரு. எஸ் திஸ் இஸ் அ டீசல் கார், இட் ஹாஸ் எல்லோ கவர்ஸ் சொல்லி செல் பண்றாரு. கஸ்டமர், அதாவது பையர் வந்து பணம் கொடுக்குறாரு, செல்லர் வந்து செல் பண்றாரு. சோ இந்த ப்ராமிசஸ ரெண்டா பிரிக்கலாம், கண்டிஷன், வாரண்டி. அததான் சொல்றாங்க. ஒரு ஸ்டிப்புலேஷன், ஸ்டிப்புலேஷன் இன் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் with reference to goods which are the subject matter may be a condition or a warranty. So condition அப்படிங்கிறது என்ன, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். வாரண்டிங்கிறது என்ன, நாட் சோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். புரியுதா?
கண்டிஷன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். வாரண்டின்றது அதுவும் இம்பார்ட்டன்ட் பட் நாட் சோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். ஸோ கண்டிஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராமிஸ். வாரண்டின்றது லெஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். இது வரைக்கும் புரியுதா மேம்? கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு எஸ் போடுங்க. புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப நடத்துறேன். இந்த கான்செப்ட் புரியுதா? ஸ்டிப்புலேஷன் வந்து 2 டைப்ஸா இருக்கு. ஓகே, இட்ஸ் கிளியர். ஓகே, இப்போ வாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இமீடியட்டா இந்த கொஸ்டினுக்கு இப்போ படிச்சதா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Under section 12 1 of the Sale of Goods Act, a stipulation with reference to goods may be classified as. என்ன ஆப்ஷன் சாட் பாக்ஸ்ல போடுங்க. Yes, B, very good. Yes, yes. Okay. Question number 2. Yes, very good, very good. C. Yeah. இப்போ section 12 subsection 2. A condition is a stipulation essential to the main purpose of the contract, the breach of which gives rise to a right to treat the contract as repudiated. So நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் நம்ம இந்த கான்செப்டே தெரிஞ்சுக்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான். ஸோ ஒரு கஸ்டமர் என்ன பண்றாரு, அவருக்கு லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கு கார் தேவை. ஸோ ஹைவேஸ்ல எல்லாம் ஓட்டிட்டு போவாரு. ஸோ அதுக்கு வந்து டீசல் கார் தான் சூட்டபிளா இருக்கும். டீசல் கார் தான் சூட்டபிளா இருக்கும். ஸோ அதனால அவரு டீசல் கார் கேட்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து கலர் வந்து எல்லோ கலர் ப்ரெஃபரன்ஸ். ஸோ அதனால எல்லோ கலர்ல சீட்டு கவர் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து செல்லர் அக்ரி பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்டிப்புலேஷனா மாறிடுச்சு. இப்போ இவரு கான்ட்ராக்டுக்கு என்டர் ஆகிற மெயின் பர்பஸ் என்ன? இந்த காரை வாங்குறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன? காரை எதுக்கு வாங்குறாரு? வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? லாங் டிரைவ். எஸ், லாங் டிஸ்டன்ஸ், லாங் டிரைவுக்கு அதுதான் வந்து அவருடைய மெயின் பர்பஸ், அந்த கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ். இப்போ அவர் என்ன பண்றாரு, இப்போ இங்க வாங்கல, இங்க செல்லர் என்ன பண்றாரு, செல்லர் என்ன பண்றாங்க, பெட்ரோல் காரை கொடுத்துட்டாங்க. பெட்ரோல் காரை கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு, பையர் வந்து கோவத்துல கேட்கிறாரு, ஐ வாண்டட் அ டீசல் கார் அண்ட் யூ கேவ் மீ அ பெட்ரோல் கார். ஐ வாண்ட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஐ வாண்ட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, a condition is a stipulation. stipulation என்ன? ப்ராமிஸ். எசென்ஷியல், எசென்ஷியல்னா அவசியம். மெயின் பர்பஸ் லாங் டிரைவ், ஓகேவா, ஆஃப் த கான்ட்ராக்ட். த பிரீச், பிரீச்னா செல்லர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து மீறிட்டாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஆஃப் விச் கிவ்ஸ் ரைஸ் டு ரைட் டு ட்ரீட் த கான்ட்ராக்ட் ஆஸ் ரெப்புடியேட்டட். ரெப்புடியேட்டட்னா கேன்சல்.
ஸோ பையர் என்ன பண்றாரு, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாரு, புக்கிங் அமௌண்ட் மாதிரி கொடுத்து நான் அந்த காரை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கான்ட்ராக்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. செல்லர் வந்து ஆனா காரை டெலிவரி பண்றப்போ பெட்ரோல் கார் கொடுத்துட்டாங்க. இப்போ கண்டிஷன் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ். அந்த ஸ்டிப்புலேஷன் வந்து 2 டைப்ஸா இருக்கும். ஒன்னு கண்டிஷன், இன்னொன்னு வாரண்டி. கண்டிஷன்னா என்னது? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ்னு பார்த்தோம். வாரண்டினா லெஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். இப்போ இங்க செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல கண்டிஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. A condition is a promise. கண்டிஷனும் ஒரு ப்ராமிஸ் தான், வாரண்டி ஒரு ப்ராமிஸ் தான். பட் கண்டிஷன்ங்கிற ப்ராமிஸ் வந்து இட் இஸ் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இப்போ அவருடைய பர்பஸ் என்னது? கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகிற பர்பஸ் லாங் டிரைவ். அதுக்கு என்ன எசென்ஷியல்? டீசல் கார் தான் எசென்ஷியல். ஸோ அது பிரீச் ஆயிடுச்சுன்னா பையர் என்ன பண்ணலாம்? கான்ட்ராக்டை ரெப்புடியேட் பண்ணலாம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா கண்டிஷன் என்னன்ட்டு? கண்டிஷன் இஸ் a stipulation essential to the main purpose of the contract. புரிஞ்சுச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே. இப்போ அடுத்து, a warranty is a stipulation collateral to the main purpose of the contract, the breach of which gives rise to a claim for damages but not a right to reject the goods and treat the contract as repudiated. இப்ப பாருங்களேன், வாரண்டினா என்ன? அதுவும் ஒரு ஸ்டிப்புலேஷன், அதுவும் ஒரு ப்ராமிஸ். கண்டிஷன் மாதிரி அதுவும் ஒரு ப்ராமிஸ். பட் அது வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கு எசென்சியல் கிடையாது. வாரண்டிங்கிற ப்ராமிஸ் இட் இஸ் அ ஸ்டிப்புலேஷன் கொலாட்ரல். கொலாட்ரல்னா ஒரு சைடு ப்ராமிஸ் மாதிரி. மெயினான ஒரு எசென்சியலான ப்ராமிஸ் கிடையாது. மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ பையர் வந்து என்ன கேட்டிருக்காரு? டீசல் கார் கேட்டிருக்காரு, எல்லோ சீட் கவர் கேட்டிருக்காரு. am I கரெக்ட்? எல்லோ சீட் கவர் டீசல் கார் கேட்டிருக்காரு. இப்போ இந்த ரெண்டுல இந்த எல்லோ சீட் கவர் வந்து கொடுக்கல. செல்லர் வந்து எல்லோ சீட் கவர் கொடுக்கல. டீசல் கார் கொடுத்துட்டாரு செல்லர், ஆனா எல்லோ சீட் கவர் கொடுக்கல. அப்போ எது பிரீச் ஆயிருக்குது? கண்டிஷன் பிரீச் ஆயிருக்குதா, வாரண்டி பிரீச் ஆயிருக்குதா? செல்லர் எதை பிரீச் பண்ணிருக்காங்க? சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. செல்லர் எதை பிரீச் பண்ணிருக்காங்க? வர வெதர் ஹி கேன் வாரண்டியை பிரீச் பண்ணிருக்காங்க. அப்போ வாரண்டியை பிரீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? என்ன மாதிரி டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம்? கோர்ட்டுக்கு போய் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். இல்ல எனக்கு காருடைய ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்க, நான் கேட்ட சீட்டு கவர் கிடைக்கல, ஸோ அதனால எனக்கு காரோட பிரைஸ்ல ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது கிளைம் பண்ணலாம். பட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. புரியுதா? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. அதுதான் வந்து வாரண்டி. ஒரு எஸ் போடுங்க, நம்ம அப்படியே கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, செக்ஷன் 12(4) பாத்துடலாம். செக்ஷன் 12(4) பாத்துடலாம். இப்போ ஒரு ப்ராமிஸ் வந்து வெதர் இட் இஸ் அ கண்டிஷன் ஆர் அ வாரண்டி வந்து டிபெண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகேவா? A stipulation may be a condition though called a warranty in the contract. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பையர் வந்து டீசல் கார் வேணும், அதுக்கப்புறமா எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு? எல்லோ சீட் கவர் வேணும்னு கேட்கிறாரு. செல்லர் வந்து என்ன பண்றாரு? ஓகேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ண வைக்கிறாரு. இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண வைக்கிறாரு.
இப்போ இதுல என்ன எழுதியிருக்குன்னு உங்களால படிக்க முடியுதா? செல்லர் என்ன பண்றாரு, இந்த கான்ட்ராக்ட்ல பிரீச் ஆஃப் டெலிவரி ஆஃப் அ டீசல் கார் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அ வாரண்டி அப்படின்னு போடுறாரு. இப்போ இத பையர் என்ன பண்றாரு, இதுல சைன் பண்ணிட்டாரு. பையர் வந்து இதுல சைன் பண்ணிட்டாரு. பையர் வந்து சைன் பண்ணிட்டாரு. இப்போ செல்லர் வந்து பெட்ரோல் காரை கொடுக்குறாரு. பெட்ரோல் காரை கொடுக்குறாரு. இப்போ பையரால இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியுமா? ரெப்புடியேட் பண்ண முடியுமா? ஆ நோ. ஏன் பண்ண முடியாது? ஏன் நோன்னு சொல்றீங்க? சாட் பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இந்த இந்த விஷயத்தை தான் இந்த செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பையரால கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியும். ஹி கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட். இப்போ டீசல் காரை தராம நான் வேற ஏதாவது காரை கொடுத்தா அதை வந்து வாரண்டியா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கு. பட் இந்த கான்ட்ராக்ட்ல போட்டா மட்டும் இது வாரண்டியா மாறாது. ஓகேவா? இத படி இந்த 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 படிங்க. ஸ்டிபுலேஷன் மே பி a condition though called a warranty in the contract. கான்ட்ராக்ட்ல செல்லர் வந்து வாரண்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இன்க்ளூட் பண்ணி சைன் பண்ண வச்சாலும் கோர்ட் என்ன பண்ணும், வெதர் a stipulation in a contract is a condition or warranty அப்படிங்கிறது ஈச் கேஸ் பை கேஸ் வந்து மாறும். ஓகேவா? கான்ட்ராக்ட்ல இருக்கு அப்படிங்கறதால, கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம ஒரு கண்டிஷனை வாரண்டி அப்படின்னு போட்டிருக்கோன்றதால அதை வந்து என்ன ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு கண்டிஷனை வாரண்டி ட்ரீட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த செக்ஷன் வச்சிருக்காங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் வந்து ஈஸியா ஏமாத்திரலாம். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு போட்டு என்ன பண்ணலாம், ஏமாத்திரலாம். பையர்ஸால கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணவே முடியாது. சோ கான்ட்ராக்ட்ல நீ என்னதான் கண்டிஷனா வாரண்டியா அப்படின்னு போட்டாலும் கேஸ் பை கேஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவருடைய மெயின் பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன அப்படிங்கறத கோர்ட் பார்க்கும். அந்த பர்பஸ்க்கு சர்வ் ஆகுறத இந்த செல்லர் பிரீச் பண்ணிருக்காரான்னு கோர்ட் பார்க்கும். இப்போ இவருடைய மெயின் பர்பஸ் என்ன? லாங் டிரைவ். லாங் டிரைவுக்கு டீசல் கார் கண்டிப்பா தேவை. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, பெட்ரோல் கார் கொடுத்தாரு. சோ இது வந்து ஒரு பிரீச் ஆஃப் கண்டிஷன் தான். இது வந்து ஒரு பிரீச் ஆஃப் கண்டிஷன். இட் இஸ் நாட் அ பிரீச் ஆஃப் வாரண்டி. புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன சொல்றாங்கன்னா, a stipulation may be a condition though called a warranty in the contract. இந்த டெலிவரி ஆஃப் டீசல் கார் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ். அதுக்கு ப்ராமிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்டிப்புலேஷன். இந்த ஸ்டிப்புலேஷனை இவன் என்னன்னு சொல்றான், செல்லர் கான்ட்ராக்ட்ல ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அ வாரண்டின்னு சொல்றான். ஆனா இந்த கான்ட்ராக்ட்ல இத வாரண்டின்னு சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கான்செப்ட் கிளியரா இருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு எஸ்ன்னு சொல்லுங்க, நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வெரி குட், வெரி குட். Breach of condition gives right to the aggrieved party the right to. ஒரு கண்டிஷனை பிரீச் பண்ணிட்டாரு, பாதிக்கப்பட்ட கண்டிஷன் பிரீச் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணலாம்?
See, yes, treat the contract as repudiated. Yes, very good. Breach of condition allows rejection of goods. Assertion reasoning. ஏன் பி? See, assertion reasoning பொறுத்த வரைக்கும் assertion அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரீசன் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ரீசன். இப்போ நான் அசர்ஷன்ல சொல்றேன், அசர்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான் ரீசன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அசர்ஷனை, இந்த அசர்ஷனை இந்த ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஆர் டசன்ட். ஏன் ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணல? நல்லா படிங்க. பிரீச் ஆஃப் கண்டிஷன் அலோஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் குட்ஸ். இப்போ கண்டிஷன் மீறிடுச்சுன்னா, இப்போ இந்த டீசல் கார் அப்படிங்கிறது பதிலாக பெட்ரோல் காரை கொடுத்தா நான் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம், கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன் அந்த ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க? அதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா கண்டிஷன் வந்து எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். புரியுதா? இப்போ நீங்க என்கிட்ட வந்து ஆப்பிள் ஐபோன் வேணும்னு கேக்குறீங்க, நான் வந்து சாம்சங் போனை கொடுக்குறேன். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து காமிக்கணும், நான் வந்து பெருமையா காமிக்கணும்ன்றதுக்காக தான் ஆப்பிள் ஐபோனே வாங்குறீங்க. அதான் உங்க கான்ட்ராக்டே மெயின் பர்பஸ். ஆனா நான் வந்து சாம்சங் போனை கொடுக்குறேன். இப்போ கண்டிஷனை நான் பிரீச் பண்ணிட்டேன், அதனால நீங்க கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன் கூட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க மெயின் பர்பஸே ஃபெயில் ஆயிடுச்சு. புரியுதா? ரீசன் கரெக்டான ரீசன் தான். அங்க a condition is essential to the main purpose of the contract. அதனால கண்டிஷன் பிரீச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? rejection of goods allow பண்றாங்க. both A and R are true. R is the correct explanation. புரியுதா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 6. Yes, collateral to the main purpose. Very good, very good. கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர்? பியா? வாரண்டியை பிரீச் பண்ணிட்டாரு, பையர் என்ன பண்ணலாம்? டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். கிளைம் டேமேஜஸ் ஒன்லி. ஓகேவா? பேமெண்ட்டை கம்ப்ளீட்டாலாம் அவாய்ட் பண்ண முடியாது. பேமெண்ட்டை வேணா ரெடியூஸ் பண்ணலாம், பேமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், பட் பேமெண்ட்டே பண்ண மாட்டேன்னு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் நம்ம கிளாஸோட எக்ஸாம்பிள்ல? எஸ், சி கிளைம் டேமேஜஸ் ஒன்லி தான். சி இந்த 4 ஆப்ஷனை பாருங்க.
இந்த பேமெண்ட்டை ரெடியூஸ் பண்றதும் டேமேஜஸ்க்குள்ள தான் வரும். பேமெண்ட்டை ரெடியூஸ் பண்றது இதுவும் வந்து டேமேஜஸ்க்குள்ள தான் வரும். டேமேஜஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள தான் வரும். டேமேஜஸ்க்குள்ள தான் வரும். அவாய்டு பேமெண்ட் கம்ப்ளீட்லி இது ராங். ரிஜெக்ட் குட்ஸ் இது ராங். ரிப்பூடியேட் கான்ட்ராக்ட் இது ராங். புரியுதா? இதுவும் டேமேஜஸ்க்குள்ள தான் வரும். ஸோ டேமேஜஸ் அப்படிங்கிறத தவிர நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, டன். இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு. எஸ், பிரீச் ஆஃப் வாரண்ட். எஸ், வெரி குட். Yes, very good, very good. See, construction of the contract. Question number 10. Yes, very good, very good. Super, super, very good. இப்படிதான் எம்சிக்யூ ஆன்சர் பண்ணோம். நெய்தர் ஒன் நார் டூ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டையும் ஜம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிஷனுக்கானதை வாரண்டிக்கு கொடுத்துருக்காங்க, வாரண்டிக்கானதை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வெரி குட். இப்போ அடுத்த கொஸ்டின். ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சொல்லுங்க. இந்த டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சது இல்லைன்னு சொன்னீங்க, ஐடியா இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த டாபிக்? எந்த அளவுக்கு புரிஞ்சுது? நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா இல்ல? சாட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்போ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து கான்செப்சுவலி நம்ம கிளியரா இருக்க போறோம். கான்செப்சுவலி நம்ம கிளியரா இருக்கணும். சில டாபிக்ஸ் வந்து வேகா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சில டாபிக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம லா ஸ்கூல்ல அதை படிச்சிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் சோயல்லே கூட சொல்லி தர மாட்டாங்க இதெல்லாம். கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்ன, அதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். ஆனாலும் நம்ம கிளியர் பண்ணலாம். எப்போனா நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்சிக்யூஸை வந்து ஈஸியா கிளியர் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த எம்சிக்யூஸை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். மோஸ்ட் ஆஃப் த எம்சிக்யூஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? நீங்க பேர் ஆக்டை படிக்க ட்ரை பண்ணணும். பேர் ஆக்டை படிக்க ட்ரை பண்ணணும். இங்க நான் கிளாஸ்ல என்ன பண்ணுவேன், நான் மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனு, இந்த கான்ட்ராக்டுக்கெல்லாம் நான் வந்து பேர் ஆக்டை பிபிடியில இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத. நீங்க அதை போய் ரிவைஸ் பண்ணணும். உங்களுடைய ஓன் எஃபர்ட்டும் போடணும். புரியுதா? 10 யூனிட் இருக்குது சிலபஸ்ல. நான் வந்து அதுல வந்து இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவேன். ஈச் யூனிட்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவேன். அந்த டாபிக்ஸ்ல இருந்து நீங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரிமைனிங் டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணணும். ஸோ இங்க நான் நடத்துறது மட்டும் பத்தாது. நான் நடத்துறது வந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி. உங்களுக்கு ஒரு டாபிக் எப்படி படிக்கணும், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும், அதை வந்து நாங்க சொல்லிடுவேன்.
நம்ம அகாடமில சொல்லிடுவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு டாபிக்கை நடத்திட்டு ரெகுலரா டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வந்து ரெகுலரா வைப்போம். ஸோ இந்த எம்சிக்யூவை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம படிச்சதை அப்ளை பண்ணணும், அப்புறம் தான் ஆன்சருக்கு அரைவ் ஆகணும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான அப்ரோச். இப்போ நம்ம இப்போ எடிஎம் அகாடமில இந்த கிராஷ் கோர்ஸ்ல எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து கிளாஸஸ் இருக்கும். இந்த 3 நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், லா படிப்போம். பேப்பர் 2க்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா இது பண்ணுவோம். டியூஸ்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே வெனஸ்டே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். தேர்ஸ்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் இருக்கும். சாட்டர்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். நீங்க ஆன்லைன்லயே டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் நம்ம அகாடமியோட வெப்சைட்ல லாகின் பண்ணி. அண்ட் இந்த 10 யூனிட்ஸ் இருக்குல்ல, சிலபஸ்ல இருக்கிற 10 யூனிட்ஸை எப்படி நம்ம டிவைடு பண்ணியிருக்கோம்னா, ஈச் யூனிட்டை 2 சப் யூனிட்ஸா டிவைடு பண்ணியிருக்கோம். ஈச் யூனிட்டை 2 சப் யூனிட்ஸா டிவைடு பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிற யூனிட்டை 2 சப் யூனிட்டா நம்ம டிவைடு பண்ணியிருக்கோம். இந்த 2 சப் யூனிட்லயும் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் கவர் ஆயிடும். அண்ட் இந்த 2 சப் யூனிட்ஸ்லயும் ஈச் சப் யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஓ ஆக்சுவலி எஸ் சார், கம்ப்ளீட்லி ஈஸி டு லேர்ன் கமர்ஷியல் லா. கமர்ஷியல் லா ரொம்ப ஈஸி. கமர்ஷியல் லா வந்து ரொம்ப ஈஸி. உங்க வீக் ஏரியா சார் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஐபிஆர். ஐபிஆர் படிக்க தேவையில்லை. ஐபிஆர் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு பேட்டன்ட் எத்தனை வருஷம் வேலிடு, ஒரு பேட்டன்ட் எத்தனை வருஷம் வேலிடு, எதெல்லாம் பேட்டன்ட் பண்ண முடியாது, ஜியாகிரபிக்கல் இன்டிகேஷன் டேக் எத்தனை வருஷம் வேலிடு, இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சா போதும் ஐபிஆர். அது அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக தேவையில்லை. இன்டர்நேஷனலா கமர்ஷியலா ரொம்ப ஈஸி, கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரியுதுல? ஒரு யூனிட்டை 2 சப் யூனிட்டா பிரிச்சிருவோம். ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இங்க ஒரு யூனிட் இருக்கு. இந்த யூனிட்டை நம்ம 2 சப் யூனிட்டா பிரிச்சிருவோம். 2 சப் யூனிட்டா பிரிச்சிருவோம். 2 சப் யூனிட்டா பிரிச்சுட்டா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் கவர் பண்றது. பிளஸ் நம்ம இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.